இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எனர்ஜி அண்டு பவர் இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். ஃபஸ்ட்டு பவர் பற்றி பார்ப்போம். ஓகேவா? ஐ ட்ரா த சிம்பிள் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் டயக்ராம் போட்டிருக்கேன். ஒரு பேட்ரி, இது ஒரு ரெசிஸ்டார்ஸ் கனெக்ட் பண்ணிருக்கேன். கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ எ டைரெக்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பேட்ரி என்ன சார் பண்ணும்? உங்களுக்கு தெரியும், பேட்ரி வந்து எது கொடுக்கும்? பொட்டன்ஷியல் எனர்ஜியை சப்ளை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நான் ஒன்று சொல்கிறேன். இந்த இடத்துல டிக்யூ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஃப்ளோ ஆகுது வச்சுக்கோங்களேன். இந்த சார்ஜ் வந்து பேட்டரியிலேருந்து எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி கெயின் பண்ணுது அப்படின்னா டியூ அமௌண்ட்டை கெயின் பண்ணிக்கிட்டு அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது. மூவ் ஆகிட்டு இங்கே வரும்போது இது கெயின் பண்ண பொட்டன்ஷியல் எனர்ஜியை எது கொடுத்துருது? ரெசிஸ்டர் போகும்போது this much amount of the energy is dissipated from the resistors. அது மீனிங் என்ன அப்படின்னா, கெயின் பண்ண இந்த டியூ பொட்டன்ஷியலை இந்த பக்கம் என்னது மறுபடியும் கொடுத்துருச்சு, லாஸ். மீனிங் புரியுது? ஒரு பக்கம் கெயின் ஆகுது, ஒரு பக்கம் என்ன ஆகுது, லாஸ் ஆகுது. இவ்வளோதாங்க. போயிட்டே இருக்கு. மறுபடியும் இஸ் கெயின் ஃப்ரம் த பேட்ரி. ஓகே, புரியுதா? அடுத்தது பவரோட சிம்பிள் டெஃபினேஷன் சொல்கிறேன் பாருங்கள். த ரேட் ஆஃப் போட்டுருங்க பாருங்கள். the rate of electric potential energy, அதாங்க சொன்னேன், du delivered or transferred by an electric circuit per unit time. அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், ஒரு செகண்ட்ஸில் இந்த சர்க்கியூட்லேருந்து எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி டெலிவர் பண்ணுதோ இஸ் கால்ட் as பவர். அவ்வளோதாங்க. இதோ பாருங்கள், du by dt பவர் ஈக்குவல் டு, இது வந்து சிம்பிள் டெஃபினேஷன்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? மறுபடியும் சொல்கிறேன். the rate of electric potential energy delivered by an electrical circuit, okay, per unit time, it is called as power. அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க. derive expression for power p equal to vi போட்டிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பவர் என்ன சொல்லிருக்கேன், we can write power p equal to du by dt. ஓகே, எழுதிட்டேங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, we know that நமக்கு தெரியும் du. what is the relation between du means electric potential எனர்ஜிக்கும் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது du equal to v into dq. இதுதான் ரிலேஷன் பிட்வீன் பொட்டன்ஷியல் அண்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. மீனிங் புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த du எடுத்துகிட்டு என்ன போட போகிறேன், இதுக்கு பதில் என்ன போடலாம் பாருங்கள், அப்படியே இந்த v into dq போட போகிறேன். therefore p equal to v into dq by dt போட்டாச்சா? நமக்கு தெரியும், we know that என்னது, current equal to என்ன சொன்ன, dq by dt. ஸோ இது என்ன பண்ண போகிறேன், இந்த வேல்யூ replace it by என்னது i. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன எழுத போகிறேன், பவர் p equal to v into i. இதுதாங்க. நீங்கள் புரிஞ்சிச்சா? ஸோ பார்த்து சொல்ல போகிறேன். பவர் அப்படி இட் இஸ் ஏ ஸ்கேலார் ஆர் வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த பவர் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இட் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்கேலார் குவான்டிட்டி கண்டிப்பாக சொல்லுவோம். இதோட யூனிட் என்ன சார் அப்படின்னா, யூனிட் வந்து ஜூல்ஸ் பர் செகண்ட்ஸ் ஆர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 1 வாட், அப்போ 1 வாட் ஈக்குவல் டு எவ்வளோ சார் அப்படின்னு பார்க்கும்போது 1 ஜூல் பர் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான். ஓகே, வேரியஸ் எக்ஸ்பிரஷன் ஃபார்ம்ஸ் ஆஃப் பவர் பார்ப்போம். என்னென்ன ஃபார்ம்ஸ் பவர்? ஓகே, பவர் இருக்குன்னு பார்க்கலாம். ஜெனரல் ஃபார்மில் உங்களுக்கு தெரியும், P ஈக்குவல் டு பவர் ஈக்குவல் டு V இன்ட்டு I. இப்போ ரெண்டாக பிரித்து போடுறேன். இங்கே பாருங்கள், பை யூஸிங் ஓம்ஸ்லா. ஓம்ஸ்லா உங்களுக்கு தெரியும், ஓம்ஸ்லா யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, என்ன ஃபார்முலா, V ஈக்குவல் டு I இன்ட்டு R. இப்போ இந்த இடத்துல V பார்த்தீங்களா, அங்கே ரீப்ளேஸ்டு பை என்ன பண்ண போகிறேன், I இன்ட்டு R. அப்போ பவர் எப்படி மாறுது மட்டும் பாருங்கள். P ஈக்குவல் டு V பண்ண போட்டிருக்கேன் IR, இங்கே ஒரு IR இன்ட்டு I. அப்போ பவர் ஈக்குவல் டு I ஸ்கொயர் R. இது ஒரு ஃபார்ம். இப்போ இதே ஓம்ஸ்லாவை நான் எப்படி எழுதுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கனா, I எழுதும்போது V பை ஆர்னு வரும். கரெக்டாக பாருங்கள், இங்கே I ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், I வேல்யூ போட போகிறேன். ஸோ போடும்போது என்ன ஆகும் பாருங்கள், P ஈக்குவல் டு இங்கே பாருங்கள், இந்த I ரீப்ளேஸ்டு பை V இன்ட்டு V பை ஆர். அப்போ என்ன வரும் பாருங்கள், பவர் ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை ஆர்.
அப்படின்னு வருது. இதுதான் வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் பவர். ஒன்று வந்து P ஈக்குவல் டு I ஸ்கொயர் இன்ட்டு ஆர், இன்னொன்று வந்து P ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை ஆர். இப்போ பாருங்கள், இந்த சர்க்யூட் போட்டிருக்கேன், ரெண்டு பக்கம் போட்டிருக்கேன். இந்த பக்கம் பவர் கெயின் ஆகுது, இந்த பக்கம் பவர் டெசிபேட்டட் ஃப்ரம் த ரெசிஸ்டர்ஸ். இப்போ ஹவு டு ஃபைண்ட் அவுட் த பவர்? இந்த பக்கம் பார்க்கும்போது நமக்கு தெரியும் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் தெரியும். ஸோ யூஸிங் த ஃபார்முலா P ஈக்குவல் டு VI. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கரண்ட் தெரியும், ஆர் மட்டும் தெரியும். அப்போ எப்படி யூஸ் பண்ண பாருங்கள், பவர் ஈக்குவல் டு I ஸ்கொயர் ஆர், இல்லை V தெரிஞ்சால் பவர் ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை ஆர். ஓகே, புரிஞ்சா உங்களுக்கு? ஓகே, இப்போ பாருங்கள், சப்போஸ் P ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா வச்சுக்கோங்க. இஃப் கரண்ட் I ஈக்குவல் டு 2I, அப்படி மீனிங் என்ன அப்படின்னா கரண்ட்டை டபுளாக பண்ணுறேன். டபுளாக பண்ணும்போது பவர் என்ன ஆகும் பாருங்கள். பவர் P1 ஈக்குவல் டு ஃபார்முலா மாற்றுறேன், I மாற்றுறேன்ல. அப்போ இந்த இதில் பாருங்கள் 2I த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் அப்படின்னு போடுறேன். 2 ஸ்கொயர் உங்களுக்கு தெரியும் என்னது, 4I ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க, இன்ட்டு ஆர் அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும் பாருங்கள், 4 இன்ட்டு I ஸ்கொயர் ஆர் என்ன பவர் அப்படின்னு P போட்டுருங்க. இந்த 4 P1 அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ டைம் ஆகுது? 4 டைம்ஸ் அதிகமாகுது. எப்போ? இஃப் த கரண்ட் வேல்யூ இஸ் டபுள்டு. கரண்ட் டபுள் ஆக்கும்போது பவர் எப்படி 4 டைம்ஸ் அதிகமாகுது. சிமிலர்லி இதுக்கும் அப்படி தான் வரும். போட்டு பாருங்கள், வோல்டேஜ் V ஈக்குவல் டு என்ன பண்ண போகிறோம் நம்ம 2V அப்படின்னு போட்டால் கண்டிப்பாக பவர் P1 ஈக்குவல் டு அது இதுவும் என்ன பண்ணணும் 4 டைம்ஸ் தான் அதிகமாகும். எலக்ட்ரிக்கல் பல்ப்ஸ் வித் பவர் ரேட்டிங். இப்போ நான் வீட்டில் யூஸ் பண்ணுற பல்ப் பாருங்களேன். நம்பர் 1 வந்து 5 வாட் பல்ப் வாங்குகிறோம். அதில் பாருங்களேன் 5 வாட் அப்படின்னு போட்டு ஒரு பவர் போட்டு 220 வோல்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது இன்புட் வோல்டேஜ், இது பவர் ரேட்டிங் சொல்லுவாங்க. ஒரு செகண்ட்ஸில் அந்த பல்பில் இருந்து எவ்வளோ பவர் எமிட் ஆகுது, எமிட் ஆகிற பவர் ரேட்டிங் எவ்வளோ 5 வாட். இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ 220 வோல்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்போ 30 வாட் பல்ப்னா அது 30 வாட், 60 வாட் மோர் தென் இஸ் கோயிங் ஆன் அப்படியே போயிட்டு இருக்கும். ஓகே, புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அப்போ இந்த வாட் மெஷர்மெண்ட் எல்லாமே பவர் ரேட்டிங் அந்த பல்பில். இங்கே வீண் போட்டிருக்கும் போது வோல்டேஜ் இதெல்லாம் இஸ் கால்ட் அஸ் வோல்டேஜ் ரேட்டிங் அப்படின்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், இன்புட் வோல்டேஜ் வந்து நார்மலாக அந்த பல்பில் த்ரூ ஆகிற வோல்டேஜ் வந்து 220க்கு மேலே அதிகமாக போச்சு என்ன ஆகும் அப்படின்னா த பல்ப் வில் ஃபியூஸ் ஆகிடும். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் எனர்ஜி. எனர்ஜி அப்படின்னா சிம்பிளாக ஃபார்முலா என்னென்னா பவர் இன்ட்டு டைம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதோட ஃபிசிக்கல் மீனிங் என்ன அப்படின்னா அபிலிட்டி டு டூ ஒர்க் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறோம் புரியுற மாதிரி அப்படின்னு ஏன் ஒர்க்கை கொண்டு வராங்க. ஒர்க் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். என்ன சொல்லுவாங்க பாருங்கள். இப்போ 2% எடுத்துக்கிட்டேன், 2% எடுத்துக்கிட்டு பர்சன் 1 பர்சன் 2. பர்சன் 1 வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் நேரம் தான் நான் பண்ணுறான், ஒரு ஒர்க் கொடுக்குறேன் பண்ணிகிட்டு இருக்கான். அதே பர்சன்ஸ் அதே ஒர்க்கை ரொம்ப நேரம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், அவனுக்கு எனர்ஜி அதிகமாக இருக்குது, இவனுக்கு எனர்ஜி கம்மின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இது எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறேன், பல்ப் பார்த்தீங்களா 20 வாட் பல்பை கனெக்ட் பண்ணுறேன். அந்த பல்ப் வந்து ரொம்ப நேரம் எரியுது அப்படின்னாலே அவருடைய பவர் இன்ட்டு டைம் அப்படின்னு போட்டால் இது கால்ஸ் அஸ் எனர்ஜி. அதே பல்ப்பு கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம் ஆட்டோமேட்டிக் ஏறி இருக்கும் பவர் இன்ட்டு டைம் போடும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி கம்மியாயிடும். மீனிங் புரியுது உங்களுக்கு? சேம் பவர் பல்ப் தான். ஓகேவா? அதே ரொம்ப நேரம் எரிஞ்சிச்சுன்னா இஸ் கால்ட் அஸ் எனர்ஜி அதிகம்னு சொல்கிறோம். அதுவே கொஞ்சம் நேரம் எரிஞ்சிச்சுன்னா இஸ் கால்ட் அஸ் எனர்ஜி கம்மின்னு சொல்கிறேன். அப்போ எனர்ஜி இஸ் எப்படி மெஷர் பண்ணுறாங்க, அவருடைய எமிட் பண்ணுற பவர் இன்ட்டு டைம், டியூரேஷன் ஆஃப் டைம். அதுதான் வந்து பார்க்குறப்ப என்ன சொல்கிறாங்க எனர்ஜி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. யூனிட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜூல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் வாட் செகண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஆனால் இன் ப்ராக்டிஸ் பார்க்கும்போது வி மெஷர்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோ வாட் அவர் kWh. ஓகே நெக்ஸ்ட் இப்போ பாருங்களேன் 1 கிலோவாட் அவர் ஈக்குவல் டு ஹவு மச் ஜூல்ஸ் ஆர் வாட் செகண்ட் அப்படின்னு பார்க்க போகிறேன். பார்க்கலாமா? இப்போ 1 அப்படியே போட்டுட்டேங்க. இப்போ கிலோ வாட் எவ்வளோனா கிலோவாட் ஈக்குவல் டு என்னது 1000. இங்கே கிலோவுக்கு வாட் அப்படியே வச்சுக்கிட்டேன். இன்ட்டு அவரில் செகண்ட்ஸை பார்க்கும்போது 60 × 16 போடுவோம். கரெக்டாக? இப்போ இதுக்கு ஒரு வாட் அப்படியே போட்டுட்டேன், இதுக்கு செகண்ட்ஸில் மாற்றிட்டேன். ஓகே, இந்த வாட் செகண்ட்ஸ் ஈக்குவல் என்ன சொன்னேன், ஜூல் தெரியும் உங்களுக்கு. அப்படியே இப்போ பாருங்கள் 1 × 1000 இன்ட்டு எவ்வளோ பாருங்கள் 3600. ஓகே, இப்போ என்ன வந்திருக்கு வாட் செகண்ட் போடலாம் அப்படின்னா ஜூல் அப்படின்னு போட்டுடலாம். கரெக்டாக? இப்போ பாருங்கள் அடுத்து பார்க்குறேன். இங்கே பாருங்கள் 1 2 3 we can write 1 × 10⁻³ எதாச்சா? ஓகே, ரிமைனிங் என்ன சார் இருக்குது அப்படின்னா 36 × 10⁻12 10⁻5 ஜூல் அப்படின்னு எழுதியிருக்கேன். 1 × 36 என்ன வரும் 36 இன்ட்டு பேஸ் காமன் பவரை ஆட் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? ஸோ பவர் ஆட் பண்ண போகிறேன். சாரி, இங்கே என்ன வரும்? 2 வரும். கரெக்டாக? இங்கே 2 இருக்குல்ல, 2. அப்போ என்ன வரும் பாருங்கள், 10⁵. கரெக்டாக? அப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 36 × 10⁵ ஜூல்ஸ். எது? 1 kWh. இப்போ இங்கே பாருங்களேன், நான் என்ன பண்ணுறேன், we can write இது எப்படி வரும் பாருங்கள், 3.6 அப்படின்னு எழுதுறேன்னா இன்ட்டு 10 போட்டால் என்ன கிடைக்கும், 36 கிடச்சிச்சு. அப்போ இன்ட்டு 10⁵ ஜூல். இப்போ பாருங்கள் 10⁻1 இது 10⁻5 ஆட் பண்ணுங்கள், 3.6 இன்ட்டு 10⁻6 ஜூல் ஆர் என்ன பண்ணலாம், ஆர் வாட் செகண்ட்ஸ், எல்லாம் ஒன்று தான், ஆர். உங்கள் புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ 1 kWh ஈக்குவல் டு 3.6 இன்ட்டு 10 ஜூல் ஆர் வாட் செகண்ட்ஸ். இப்போ பாருங்களேன், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, எலக்ட்ரிசிட்டி போர்டு மெஷர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஹவு டு சார்ஜ், அவங்க எப்படி சார்ஜ் பண்ணுறாங்க, அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எப்படி சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா தேர் யூஸிங் என்னது 1 வாட், அதை யூஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் கால்டு 1 kW. இதான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ நம்ம வீட்டில் வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டு மெஷர் பண்ணுறது ஒன்லி என்ன சொல்லியிருக்கோம் உங்கள்கிட்ட, எனர்ஜி தான் மெஷர் பண்ணுறாங்க, பவரில் மெஷர் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.